வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, பேர்பெறாய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்ச பிதாக்களாய் இருந்தார்கள். இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள். அவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆகவே அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அடுத்தது அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நமக்கு சபைக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் இந்த ஆண்டில் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏற்கனவே உங்களுக்காக, நமக்காக, சபைக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை நல்லா வாசித்தீங்கன்னா, கண்டுபிடித்தார்கள் அப்படின்னா ஏற்கனவே அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா. ஏதோ ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல தேவன் நமக்கு இனிமேல் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி தருவார் என்பதல்ல, ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. இது எப்ப ஆயத்தம் பண்ணினார்னா, நாம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் 2026 ஆண்டில் இந்த சபையின் குடும்பத்துக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் ஜனம், அதான் சொல்லப்படுது, முற்பிதாக்களினுடைய வீட்டார் அவர்கள் பரம்பினார்கள். விசுவாசத்தின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆபிரகாமின் பிள்ளைகள், யாக்கோபின் பிள்ளைகள். இப்போ சிறிய கூட்டம் அல்ல, அது திரள் கூட்டமாய் பரவி இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நல்ல செழிப்பான மேய்ச்சலை. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த கால வேளையில வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே இந்த வருஷத்துக்கு கொண்டதான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சுட்டார். அல்லேலூயா. நம்ம வேலை என்ன? தேடி கண்டுபிடிச்சு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. மனிதர்கள் ஒரு வாக்கு கொடுப்பார்கள், அது தவறி போகும். ஐயோ சாரி, நான் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பரலோகத்தின் தேவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்றும் அது தரையில் விழாது. அல்லேலூயா. அவர் வாழ வைப்பேன் என்று சொன்னால் வாழ வைப்பார், உயர்த்துவேன் என்று சொன்னால் அவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் நீங்க நம்பணும், ஆண்டவர் எனக்கான நன்மைகளை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார். ஐயா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அது என்ன ஆயத்தம் என்று சொல்லுங்க. முதல் வார்த்தைகள், நான் நல்ல செழிப்பான மேய்ச்சல். ஆமென். மேய்ச்சல்னா என்ன நமக்கு சிந்தைக்கு வரணும்னா, ஒரு ஆட்டு மேய்ப்பன், ஒரு திரளான ஆடுகள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு மேய்ப்பன், அவனுக்கு கீழே அநேக ஆடுகள் இருக்கிறது. இப்போ மேய்ப்பனுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கணும்னா, தனக்கு கீழே அடுத்து நான் வைத்திருக்கிற அந்த ஆடு எப்படியா மாறணும்னா, நல்ல புஷ்டியாய், பலனுள்ளதாய், அது பழுகி பெருகி அது நல்ல விருத்தி அடையணும் அப்படின்னு தான் ஒரு மேய்ப்பன் நினைப்பான், இல்லையா? ஆடு வளர்த்தவர்களுக்கு தெரியும், நான் வைத்திருக்கிற ஒரு 2 ஆடோ அல்லது 10 ஆடோ அதை நல்லா சாப்பிட்டு அது பலனாகி இன்னும் குட்டிகளை ஈன்று அது பழுகி பெருகணும்னு நினைப்பான். அப்ப அந்த பழுகி பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவன், அந்த மேய்ப்பன் என்ன செய்வானா, அந்த ஆட்டுக்கு என்ன தேவை? ஆகாரம் தேவை.
மேய்ச்சல் தேவை. தன் நாட்டுக்கு நல்ல பலனுள்ளதாய் புஷ்டியாய் நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது நல்ல வேகமாய் வளர்ந்து அது விற்பதற்காக இருக்கலாம். அது விற்கும் போது நல்ல விலைக்கு போகணும், அல்லது பல குற்றிகளை ஈன்றக்கூடிய அளவுக்கு நல்ல பலனுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த ஆட்டுக்கு தேவையான ஆகாரங்களை மேய்ச்சலை அவன் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. ஆடு போய் என்னைக்கு என்ன செய்யாது, இறைய மேயாது. இப்போ உள்ள மேய்ப்பன் வேற, கதவை திறந்து விட்டு நினைச்சுவாங்க விட்டுருவாங்க. எந்த வீட்லையும் போய் என்னத்தையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு அது பேப்பரை திங்குதோ புல்லை திங்குதோ எதை திங்குதோ தின்னுட்டு வந்துட்டு எனக்கு என்ன செய்யணும், குட்டியை ஈனணும். அது இந்த காலத்து மேய்ப்பர்கள். ஆனால் அந்த காலத்து மேய்ப்பர்கள் அப்படி அல்ல. நாட்டுக்கு நல்ல மேய்ச்சல் எங்க இருக்கும் என்பதை அவன் முன்னக்கூட்டியே தெரிந்து அறிந்து அந்த மேய்ச்சலுக்கு நேராக தன் ஆடுகளை நடத்துகிறவன் தான் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நல்ல மேய்ப்பன் இல்லாதவர்கள் அல்லது மேய்ச்சலுக்கு நல்ல அந்த தானியங்கள் இல்லாத இடங்களை பார்க்கும்போது ஆடுகள் சோர்ந்து போய், இல்ல நான் இருக்கிற பட்டணத்துல என் நாட்டுக்கு நல்ல மேய்ச்சல் கொடுக்க வேண்டிய ஆகாரம் இல்ல, மழை இல்ல, புல்கள் முளைக்கல அப்படின்னா அவன் அடுத்து என்ன செய்வான், எந்த இடத்துல மேய்ச்சல் இருக்குதோ அங்க தன் ஆடுகளை நகர்த்தி கொண்டு போவான். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே கானான் தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் உண்டானதுனால அங்க சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிக்கலாம். கானான் தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருக்கிறது. உமது அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம். இந்த தேசத்திலே நாங்கள் தங்க வந்தோம். எதற்கு தங்க வந்தோம்? எங்கள் ஆடுகளுக்கு எங்க பட்டணத்துல எங்க நாட்டுல நல்ல மேய்ச்சல் இல்லை, நல்ல புல்வெளிகள் இல்லை, பஞ்சத்தினால காய்ந்து வறட்சியாய் போய்விட்டது. ஆகவே இந்த இடத்துல புற்கள் நல்லா மேய்ந்திருக்கிறது, எங்கள் ஆடுகளுக்கான மேய்ச்சலான இடம் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். அப்ப நல்ல மேய்ப்பனானவன் தன் ஆடுகள் மேல அக்கறை உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஆடு ஒரு நாள் என்ன செய்யாது, கவலைப்படாது. ஆமென். யார் தான் கவலைப்படணும்? மேய்ப்பன் தான். ஏன்னா ஆதாயம் யாருக்கு? மேய்ப்பனுக்கு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற நீங்கள் நானும் நாம் ஆடுகளாய் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவை எல்லாவற்றையும் குறித்து அக்கறை உள்ள தேவன் நம்முடைய பரம தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராய் இயேசு நம்ம மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தானியம் இல்லாவிட்டால் அல்லது மேய்ச்சலுக்கான இடம் இல்லாவிட்டால் மிருகங்கள் கதறும் என்று சொல்லப்படுகிறது. யோவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வெளியின் மிருகங்கள் உம்மை நோக்கி கதறுகிறது, நதிகளில் தண்ணீர் இல்லாமல் வற்றி போயிற்று, அக்கினி வனாந்தரத்தில் மேய்ச்சலை என்ன செய்து பட்சித்து போட்டது. வெயில் அதிகமாய் இருந்தபடினாலே, ஆற்றுக்கான ஆகாரம் இல்லாதபடினாலே புல்கள் எல்லாம் காய்ந்து போனது. ஆகவேதான் இங்கே ஆதியாகமத்தில் வாசித்தோம், ஒரு கூட்ட ஜனங்கள் தன் ஆடுகளை எடுத்துக்கொண்டு மேய்ச்சலான இடத்துக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. கடந்த வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வறட்சியான காலங்களாய் இருந்திருக்கலாம். கண்ணீரின் பாதையாய், உபத்திரவத்தின் பாதையாய், நெருக்கத்தின் பாதையில, வேதனையின் பாதையில் நம்ம கடந்து போயிருக்கலாம். ஆனால் பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு நல்ல மேய்ச்சல் உள்ள இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, உடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமாய் ஒரு மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்கு அவன் கண்ணையும் கரிசனையாய் இருந்து அதற்கு நல்ல பராமரித்து நல்ல ஆகாரங்களை கொடுத்து ஆமென் கவனிப்பானால் நம்முடைய பரம தகப்பன் அதைவிட மேலான தேவன்.
ஹல்லேலூயா. அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவன், நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். நம் தாய் தகப்பன் நம்ம மேல இருக்கிற கரிசனையை விட பரலோகத்தின் இயேசு ராஜா நம்ம மேல அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 100வது சங்கீதத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய ஜனங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்ம மேல அவ்வளவு அக்கறையா இருக்கிறார்? வந்த வியாதிக்கு போன வருஷமே செத்து போயிருக்கணும், வந்த ஆக்சிடென்ட்டுக்கு மறித்து போயிருக்கணும், வந்த பிரச்சனைக்கு என்னைக்கோ நம்ம காலியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம்னா நம்ம தகப்பன் நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கறை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அக்கறை உள்ள தேவன். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருக்கிறதுனால தான் நம்மளை அவ்வளவு கரிசனையாய் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாத்து எப்படிப்பட்ட மேய்ச்சலை கர்த்தர் தருகிறார் என்றால் சங்கீதம் 65:9 சொல்லப்படுகிறது, தேவன் நதியினால் அதை செழிப்பாக்குகிறார். மேய்ச்சலை என்ன செய்கிறாரா? செழிப்பாக்குகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் அல்ல, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, அவருடைய பிரசங்கத்தை செய்தி கேட்க ஒரு கூட்ட ஜனங்கள் கூடி வந்திருந்தாங்க. பிரசங்கெல்லாம் முடிஞ்சது. ஆண்டவர் சும்மா அனுப்பல. ஆண்டவர் 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு வந்து 5000 பேர், புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர், அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைகள் எத்தனையோ லட்சங்கள். ஆண்டவர் அவளை எப்படி போஷித்தாரா? திருப்தியாய் போஷித்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில திருப்தியான காரியங்களை கர்த்தர் செய்வார். நான் பொய் சொல்லணுங்க, உண்மை. ஹல்லேலூயா. நிச்சயமா உடைய படிப்புல, உடைய வேலைகள்ல, உடைய தொழில்கள்ல, உடைய பிரயாசத்துல, உடைய காரியத்துல எல்லாவற்றிலும் நீங்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை நீர்ப்பாய்ச்சலான இடத்துல நம்ம நடத்துவார். ஆமென். தேவன் நதியினால் அதை என்ன செய்கிறாரா? செழிப்பாக்குகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்கள், கடந்த வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம். கடந்த வருடங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இப்படிப்பட்டதான பிரச்சனையில, போராட்டத்துல, கண்ணீர்ல வந்த கடந்த இரவு வரைக்கும், சில நிமிடங்கள் முன்பு வரைக்கும் நான் அந்த சூழ்நிலை தான் இருந்தேன். இந்த சூழ்நிலை எப்படி சில நொடிகளை, சில நிமிடங்களை எப்படி மாறணும்? அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கடந்த வருஷங்களை போல அல்ல. உலகத்தில் 1000 நடக்கட்டும், உலகத்தில் 1000 பிரச்சனை நடக்கட்டும், உங்களை சுற்றிலும் பல சூழ்நிலைகள், எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்களையும், கர்த்தர் நம்முடைய சபையையும் கர்த்தர் அவன் விடமாட்டான். அவர் கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் உண்மையாய் சேவித்து, அவரை ஆராதிச்சிட்டோம்னா, வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:9 இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 10:9 நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அவன் என்ன கண்டடைவான்? மேய்ச்சலை, ஆசீர்வாதத்தை. என்ன தேவையோ அவன் தெய்வத்தை, இயேசுவை உண்மையா தேடிட்டா, ஆண்டவரை உண்மையா ஆராதிச்சிட்டா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா, அவன் என்னதை கண்டடைவானா? மேய்ச்சலை கண்டடைவான், ஆசீர்வாதத்தை கண்டடைவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து முடிச்ச உடனே நல்ல கையை தட்டி அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். யோவேல் 2:22 வசனத்தை நாம எல்லாம் எடுத்துக்கொண்டு அதை நாம வாசிக்க போகிறோம். யோவேல் 2:22 வசனம். வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள், வனாந்தரத்திலே
மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்களும் காய்களும் காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆவில வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். ஓ ஹல்லேலூயா. நல்ல நல்ல ஆமென். உன் வாழ்க்கை கடந்த வருஷம் வனாந்தரமாய், வேதனையாய், கண்ணீராய், பாடாய், யாக்கதரமனோ நீ மனாக்கதமனமோ தேவனுடைய வல்லமை வனாந்தரம் மாறுகிறது. உன் கண்ணீர் மாறுகிறது, உன் வேதனைகள் மாறுகிறது, உன் துக்கம் மாறுகிறது. நல்ல 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 ஆவின் அந்நிய பாஷையில இப்பொழுது நம்முடைய வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை எல்லாம் கையை தட்டி நல்ல நல்ல வனாந்தரம் மாறுது. கடந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வாழ்க்கையில வனாந்தரம், வேதனை, கண்ணீர். ஆனா இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமா, எதுல மேய்ச்சல் உண்டாகிறது? வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும். ஆமென். இல்லை என்ற இடத்துல ஒன்றை கர்த்தர் உண்டாக்குகிறவர். ஆமென். முடியாது என்ற இடத்துல என் ஆண்டவர் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். ஏனென்றால் எசேக்கியேல் 37:10 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. ஆமென். காய்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் அடையுமானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தையும் கர்த்தர் மேய்ச்சல் உள்ள இடமாய் என் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற இயேசு மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன். அவர் சீக்கிரம் வரப்போகிற தேவன். அவர் இன்று நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே எப்படிப்பட்ட மேய்ச்சல்? தேவன் நதியினாலே அதை செழிப்பாக்குகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்கிறவர்கள் உள்ளும் புறம்பும் போய் மேய்ச்சலை கண்டடைவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எப்படிப்பட்டதாம் வனாந்தரமான பாதையில் வழியை கடந்து போனாலும் அந்த இடத்திலையும் மேய்ச்சலை காண்பார்கள். ஆமென். உபத்திரம் வரும், ஆனா உபத்திரத்தில் ஜெயம் உங்களுக்கு தான். ஆமென். சிங்கம் வரும், ஆனா சிங்கத்தை கொல்லக்கூடிய ஆமென் ஆற்றலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். பிரச்சனை வரும், ஆனா பிரச்சனை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். எதை குறிச்சு கலங்கக்கூடாது, தைரியமா மேற்கொள்ளணும். ஆமென். வந்து பார் நிற்கணும். ஆமென். அது பிசாசா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், அவன் பயம் காட்டுவான். உடனே ஐயோ பயமா இருக்கேன் அப்படின்ற கூடாது. அபிஷேகம் நிரம்பி அந்நிய பாஷையில பேசி கர்த்தர் எல்லா சத்துருக்களை வல்லமையில் அதமாக்கணும். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான், வசனம் தெரியுது, ஆனா நம்ம அதுல செயல்படலை. விசுவாசிக்கணும், ஆண்டவரை நம்பணும். உலகத்தை நம்புறோம், மனுஷனை நம்புறோம், மற்றவனை நம்புகிறோம். ஆனா உங்களை என்னையும் தாயின் கருவிலை உண்டாக்கி வளர்த்தெடுத்து ஆளாக்கி இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை தந்த தெய்வத்தை சில நேரங்கள் அவிசுவாசமாய் இருந்துடுறோமே. ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், உன்னை நடத்துவர். எப்படிப்பட்டதான்? எரேமியா 2:7 சொல்லுகிறது, செழிப்பான தேசத்தின் கனிகளை நன்மையும் சாப்பிடும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வாசிக்கலாம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறான்னா, உலகத்திலிருந்து சபைக்குள்ள அழைச்சிட்டு வந்திருக்கிறான். என்ன ஒன்றும் புரியலையா? ஹல்லேலூயா. நம்மளை எங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு? செழிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து நம்மளை ஒரு மந்தையா கூட்டிட்டு வந்து சபைக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் நாள் சபைக்குள்ள உங்க கால் பட்டது, இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எந்த கூட்டத்தை விடக்கூடாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா போனாலும் அங்கிருந்து இரவோடு இரவா இங்க வந்துடணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு? என் பிள்ளை நல்ல செழிப்பா இருக்கணும், புஷ்டியா இருக்கணும், பார்ப்பதற்கு ஆமென் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்குன்னு சொல்லிதான் இந்த முதல் காலை வேளையில கர்த்தர் இந்த சபையில கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தருடைய ஆராதனை அற்பமா எண்ணினார். அப்ப முதலாவது நல்ல செழிப்பான மேய்ச்சல். ஹல்லேலூயா. இரண்டாவது அமெரிக்கை. அப்படிதானே? அமெரிக்கை அப்படிங்கும்போது ஆமென் பீஸ் அண்ட் குவயட் என்று சொல்லப்படும். அமைதி, சமாதானம், நிம்மதி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க,
ஏன்டா வேலைக்கு போகிறேன்னு தெரில. என்னுடைய மேல் அதிகாரி நான் வேலைக்கு போனாலே என்னை அதிகமாக என்ன செய்கிறாரு, கடிந்து கொள்கிறார். பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு அந்த மிஸ்ஸு வருவாங்க, அவங்க வந்தாலே எனக்கு நிம்மதியே கெட்டு போயிடும். ஏன்ட்டே கேள்வி கேட்பாங்க. படிக்க போனால் என்னதில்லை, நிம்மதி இல்லை. வேலைக்கு போனால் நிம்மதி இல்லை. ஆமேன். வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை. எங்கே போனாலும் நிம்மதி இல்லை. ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் உன் வாழ்க்கையில் அமைதியை, சமாதானத்தை, சலசலப்பு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் நான் உன்னை நடத்துவேன். ஆமேன். ஹல்லேலூயா. நேற்று இரவு கூட ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால் சண்டை போட்டு வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வீட்டில் அந்த சண்டையே நடக்காது. எத்தனை நம்புறீங்க? போனோன்னு ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஆமேன். தோத்திரம். பிரச்சனை வரக்கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டார், நான் உனக்கு என்ன செய்கிறேன், அமெரிக்கையை தருகிறேன். ஹல்லேலூயா. சபைக்கு வந்தா ஒரு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவ சமாதானம் நமக்கு உண்டு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இரவு உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் இந்த இரவுல ஆமேன் ஆலயத்துக்கு போவாங்க. எதுக்கு போறாங்க? இந்த வருஷம் ஏசப்பா நல்ல வருஷமா மாறட்டும், நிம்மதியா நானும் என் குடும்பமும் என்ன செய்யணும், வாழணும். இந்த வருஷம் எங்களுக்கு சமாதானத்தின் வருஷமா இருக்கட்டும். நாங்கள் செய்கிற வேலை சமாதானமா இருக்கணும். நாங்கள் செய்கிற தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா தரப்பட்டதான மக்களும் ஆமென் ஆலயத்துக்கு வருவார்கள். ஆமென். நான் ஒன்று சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமானவர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமானவர் இயேசு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர் மட்டும் இயேசு இயேசுன்னு சொல்ல உரிமை பாராட்ட முடியாது. அது இந்துக்களுக்கும் இயேசு தெய்வம், முஸ்லிம்களுக்கும் இயேசு தெய்வம், சீக்கியர்களுக்கும் இயேசு தெய்வம், கடவுள் இல்லை என்று சொல்கிறவனுக்கும் இயேசு தெய்வம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் மட்டும் உரிமை பாராட்ட முடியாது, உலகமே உரிமை பாராட்டும். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் நம்மளை எப்படி நடத்துகிறார்னா ஆமென் அமெரிக்கையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பணம் தராத சந்தோஷத்தை தேவ சமூகம் தருங்க. ஹல்லேலூயா. சம்பாத்தியம் தராதத தேவ சமூகம் நமக்கு தரும். ஹல்லேலூயா. பதவி தராத சந்தோஷத்தை, பணம் தராத சந்தோஷத்தை, ஆமென் பொன்னும் பொருளும் தராத சந்தோஷத்தை நான் ஆராதிக்கிற ஆண்டவரை இயேசு தருவார். ஹல்லேலூயா. பணம் நிரந்தர சந்தோஷம் தருமானால், பொண்ணு வெள்ளியும் சந்தோஷம் தருமானால், பெரிய பெரிய கோடீஸ்வரன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி 1 கிலோ தங்கத்தை பொடியாக்கி தண்ணியில கலக்கி குடிச்சானா சந்தோஷம் வந்துடும். அப்படி இருக்குமானால் அப்படி போயிடுவான். ஆனால் பொன்னும் வெள்ளியும் பணமும் நகையும் வேலையும் பதவியும் உலகத்தில் நாம் காண்கிற எதுவும் தராத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என் ஆண்டவராய் இயேசு நமக்கு தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். வேதத்தில் பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் இந்த தேசத்தை உலகத்தை ஆண்டார்கள். ஆனால் அவருடைய அரசாட்சியில சமாதானம் இல்லை, அமெரிக்கை இல்லை, நிம்மதியா ஆளுகை செய்ய முடியல, நிம்மதியா குடும்பத்தை நடத்த முடியல, நிம்மதியா வாழ்க்கை இல்லை. ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அமெரிக்கை இருந்தது. அது ஏதாவது என்று பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் யூதாவை அரசாட்சி செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாருங்க, ராஜாவுக்கே என்ன தேவை? சமாதானம் தேவை, நிம்மதி தேவை. ஆமென். இன்னைக்கு இரவு பாருங்க, எல்லாம் குடிச்சு வெறிச்சு இருக்கு. நிறைய குடும்பங்கள் குடிக்குது. அவனை போய் கேளுங்க, எதுக்கியா குடிக்கீங்க? வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அதனால குடிக்கிறேன் அப்படிமா. அது குடிச்சதுனால சமாதானம் வந்துட்டா? இல்லை. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அருமையானவர்களே, எல்லாருக்கும் தேவை என்னவென்றால் சமாதானம் தேவை. ஹல்லேலூயா. இங்க இருக்க எல்லாருக்கும் சமாதானம் தேவையா? உங்க வாழ்க்கையில சமாதானம் தேவை, உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் தேவை, நம்முடைய சபையிலே சமாதானம் தேவை, நம்முடைய தேசத்துக்கு சமாதானம் தேவை. ஹல்லேலூயா. இந்த ஆசா என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது.
தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களைக் கட்டினான். அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு அவன் வாழ்க்கையில, அவன் குடும்பத்துல, அவன் அரண்மனையில, அவனுடைய தேசத்தின் மக்கள் எப்படி இருந்தாங்க? சமாதானமாய் இருந்தாங்க. சமாதானமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னால ஆண்ட ராஜாக்கள்லாம் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, அவன் குடும்பத்துல நிம்மதி இல்லை, அவன் பதவியில நிம்மதி இல்லை, அவனால அவன் தேசத்தின் ஜனங்களுக்கும் நிம்மதி இல்லை. ஆனா இந்த ஆசா என்கிற ராஜா நிம்மதியாய் இருந்தான். எத்தனை வருஷம்னா அந்த வசனம் சொல்லுங்க. முதல் வசனத்துல பார்க்கும்போது இவனுடைய நாட்கள் எப்படி? 10 வருஷங்கள் அமெரிக்கையாய் இருந்தது. அல்லேலூயா. சமாதானமாய் இருந்தது. காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாயிருந்தான். 4வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணங்களின்படி கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். அப்ப சமாதானம் எங்க வருது? தேவனுக்கு பயந்து நடக்கும்போது. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழும்போது அவர்களுக்கு சமாதானம் உண்டு. அல்லேலூயா. தேவனை தேடாம, ஆண்டவரை தேடாம, ஆமென், வசனத்தை எடுத்துக்கொண்டு சமாதானம் வராது. ஆண்டவரை தேடணும். நம்மளெல்லாம் சபையில கொண்டு வந்து கூட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? நல்ல மேய்ச்சலை காணணும், இந்த வருஷம் நாம சமாதானமா இருக்கணும் என்பதற்காக. அல்லேலூயா. அங்கே சொல்லப்படுது 7வது வசனத்தில் கூட பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின பொழுது சுற்றில் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தரை தேடுங்க. இந்த வருஷத்துல போன வருஷம் ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம், ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நானும் என் குடும்பமும் ஆண்டவரே சமாதானமா இருக்கணும், கணவன் மனைவி பிள்ளைகள் சமாதானமா இருக்கணும், என் வேலை ஸ்தலத்துல சமாதானம் இருக்கணும், என் படிப்புல சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை தேடி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்க்கையில பூரண சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். நம்ம சமாதானம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? நதி போல. நதி எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல அப்படியே அமைதியா இருக்குமா? அப்படி போயிட்டே இருக்கும். எங்க ஆரம்பிக்குதோ ஆரம்பிச்சு கடல் சமுத்திரம் வரைக்கும் அந்த நதி போயிட்டே இருக்கு. அதே போல இந்த வருஷத்தை ஆரம்பிச்ச உங்கள் வாழ்க்கையில சமாதானம், இன்றைக்கு தொடங்குகிற சமாதானம் உங்க மரணம் வரைக்கும் அது நதி போல பாயும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கையில சமாதானம் பாயும், சமாதானத்தின் நதி பாயும். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்களானால் வாழ்க்கை சமாதானம் நதியை போல பாயும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. யோவான் 14:27 சொல்லப்படுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, பணம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, சொத்தும் சுகமும் கொடுக்கிற சமாதானம் அல்ல. ஆண்டவர் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானம் எப்படியா இருக்கும் என்றால், அது எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். அல்லேலூயா. அது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, பரலோகம் கொடுக்கிற சமாதானம். அல்லேலூயா. நல்லது. உங்களா பார்க்கும்போது அழகா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லையா? கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிற நாம அழகா இருக்கிறோம். ஆமாவே இல்லையா? நல்ல கைவிட்டு சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அழகா இருக்கிறேன், கர்த்தருக்குள் அழகா இருக்கிறேன். ஆமென். அப்ப ஆண்டவர் அவருடைய நதியினால தேவ சமாதானத்தை நிரப்பும். முதல்ல நம்மளை மேய்ச்சலை காண செய்கிற தேவன், 2வது சமாதானத்தை காண செய்கிற தேவன். அல்லேலூயா. 3வது சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தை கர்த்தர் காண செய்கிற தேவன். அல்லேலூயா. நாம் வாழ்கிற ஒரு காலம் ஒரு கடைசி காலம். எங்கு பார்த்தாலும் வியாதிகள், எங்கு பார்த்தாலும் கொடூர வியாதிகள். நேற்று நன்றாய் இருக்கிறார்கள், இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான வியாதிகள்,
மரண அவஸ்தையான வியாதிகள். இதெல்லாம் கேன்சர்ங்கிறது கேள்விப்படவே இல்லை. ஆனால் இப்போ எங்கு பார்த்தாலும் அப்படிப்பட்ட வியாதிகள், கொடூரமான வியாதிகள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையில பலவீனம் இருந்தது உண்மைதான், உன்னுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பலன் அதை பூரணமாய் மாற்றும். அல்லேலூயா. அவைகள் உங்களை மேற்கொள்ளாது, வியாதி உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சுகத்தை வர பண்ணுவேன், ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் சுகமா இருப்பதை மற்றவர்கள் விரும்புகிறார்களையோ, நம்ம ஆண்டவர் நீங்களும் நானும் சுகமா இருப்பதை அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு வியாதி வந்தா இவ எப்போ சாவான்னு சொல்லி உலகம் நினைச்சிருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்கள் நல்லா சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காயுசு உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. இந்த சபையின் விருப்பமும் அதுவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் உங்களுக்கு முன்பாய் சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க வேண்டாம். அங்கே எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற மகன். அவன் ஒரு ராஜா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான வியாதி. சாக போறான். ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா நீ சாக போகிற, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்திட்டார். உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நான் சாகக்கூடாது, எனக்கு ஆயுஷனால என்ன செய்யும் தாரும், எனக்கு ஜீவனை தாரும். அவ்வளவுதான். அடுத்த சில நிமிடங்களில் அவனுக்கு வார்த்தை வருகிறது, உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கதற சோதனம் பண்ணும். உங்களுக்கு எனக்கு வந்த வியாதிக்கு போன வருஷம் மறிச்சிருக்கணும். உங்களுக்கு எனக்கு வந்த ஆபத்துக்கு நான் அன்னைக்கே மறிச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு, என் பிள்ளை வாழட்டும், என் பிள்ளை இந்த வருஷத்தை காணட்டும், நல்ல கையை தட்டி ஆமென். உங்களை வாழ வச்சிருக்கிறான், உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு பலத்தில் அல்ல, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டு அல்ல, தேவ கிருபை. அல்லேலூயா. தேவ கிருபையினால கர்த்தர் நம்மளை வாழ வச்சிருக்கிறார். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, வாழ்ந்துட்டு போப்பா, நீ வாழ், நீ வாழ், உனக்கு ஆயுசினால தாரன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீயும் உன் குடும்பமும் ஆமென் சபையும் எப்படி இருப்பீர்கள் என்றால், இருப்போம் என்றால் சுகமாய் பலனாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. அதனால வியாதியே வராது அப்படி என்பதில், வியாதி வந்தாலும் வியாதி நம்மளை மேற்கொள்ளாது. ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம சொல்ல போகிறோம். சங்கீதம் 122:7 உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். ஆமென். எல்லாம் சொல்லுமா, என் வீட்டுக்குள்ளே சுகமும். திரும்ப சொல்லுமா, என் வீட்டுக்குள்ளே சுகம். வேணுமா வேண்டாமா? முதல்ல வேணும், ஆனா சத்தமா சொல்ல மாட்டோம். ஆமென். என் வீட்டுக்குள்ளே சுகம். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் நமக்கு சுகபலனை தந்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கண்டுபிடித்தார்கள். ஆமென். மேய்ச்சலை, அடுத்தது சமாதான, அமெரிக்கையை, சுகத்தை. இது 3 தான் நமக்கு தேவை. ஆமென். உண்ண ஆகாரம், உடுக்க உடை, படுக்க இடம். ஆமென். இது 3 கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் கேட்காதவைகளையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அருமை. கண்டுபிடித்தார்கள். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை தந்தார். நாம எல்லாம் என்னன்னா, சின்ன சின்ன காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட போய் கதறிட்டு இருப்போம். ஆமென். சின்ன காரியமா இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, சின்ன காரியத்துக்காக நம்மளை இந்த வருஷத்துல கொண்டு வரல. அவர் கிரகிக்க முடியாத காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் போது, சவுல் என்கிற ஒருவன் இருக்கிறான், ஒரு வாலிபன். அவனுடைய தகப்பனுடைய கழுதை காணாமல் போனது.
அந்த கழுதையை காணாமல் போன உடனே தகப்பன் மகனை பார்த்து, சவுலே சவுலே, நீ போய் என்னுடைய கழுதை என்னை கண்டுபிடித்து வா என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். அந்த பின்னுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த கழுதையை தேடுவதற்கு பல மலைகள், பல நாடுகள், பல பட்டணங்களை தேடி போறான். எதுக்கு? ஒரே ஒரு கழுதை, அற்பமான ஒரு கழுதை. வீட்டில் நிறைய கழுதை இருக்கு, ஆனா ஒன்ன காணும் சொல்லி இவன் தேடி போறான். ஆனா தேடி போக வச்சது ஆண்டவர் தான். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று இரவு இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க வரல, என் தெய்வம் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்குது. நல்ல கையை தட்டி ஆமென். நல்ல தெய்வம் உங்களை கொண்டு வந்திருக்குது. ஏதோ ஒரு அற்ப சுகத்துக்கு அல்ல, ஏதோ ஒரு சின்ன பண தேவைக்கு அல்ல, ஏதோ ஒரு சின்ன ஆசீர்வாதத்துக்கு அல்ல. நீங்க தேடி வந்தது சின்ன காரியங்கள். சவுல் தேடி போனது ஒரே ஒரு கழுதை, அற்பமானது. அந்த கழுதை போன இன்னொரு கழுதை. ஆனா தேவன் ஒரு திட்டம் வச்சு கழுதை தொலைக்க வச்சார். ஆமென். கடந்த வருஷங்களில் சில பாடுகள் வழியை நம்ம கடந்து போன உண்மைதான். கடந்து போனது எதற்காக? இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. திரும்ப கிடைக்கும். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது சவுல் தேடி போறான், கிடைக்கல. கடைசியில் ஒரு பட்டணத்துக்கு போறான். அங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாருன்னு சொல்லிப்போம். அங்க போன உடனே என்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை வாசிங்க, 20வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 20வது வசனம். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. ஐயா தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா? ஐயா இவன் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா தேவ வார்த்தை சொல்லுது, நீ 3 நாளைக்கு முன்னால் தொலைச்சது உண்மை, ஆனால் அவை இப்பொழுது பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடந்த வருஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை, அடையாத நன்மைகளை இந்த வருஷத்துல நீங்கள் பெரும்படியாய் ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஐயா, கையை தட்டி. எல்லாம் நல்ல வாலிப பிள்ளை. கடந்த வருஷம் ஞானம் இல்லை, ஆனா இந்த வருஷம் உனக்கு சம்பூர்ண ஞானம், நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம், எல்லாத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை விட இன்னொரு மேலான வார்த்தை. இப்ப சவுல்ட்ட சாமுவேல் சொல்றான், உன் கழுதை கிடைச்சிட்டுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஊழிய பாஸ்டர் அப்படின்னு இருப்பான். அப்படித்தானே? தேங்க்யூ பாஸ்டர். கழுதை எங்க? ஏய், உன்னை கழுதைக்காக ஆண்டவர் கொண்டு வரல, அதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்னா, 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தஞ்செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கழுதைக்காக ஆண்டவர் அழைக்கல. தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தை உங்களுக்கு ஒரு சின்ன அற்ப ஆசீர்வாதத்துக்கு அல்ல, கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நீங்க செய்கிற வேலையில, படிப்புல, சபையில, தேசத்துல, நீங்க போகிற வருகிற இடங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய அவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஓ ரமண சகதரபரா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஆமென். பாருங்க, சவுல் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பான், ரொம்ப பிரமிப்பா இருந்திருப்பான். ஐயோ, அப்பா கழுதையில தேடி வந்தேன், ஆனா இப்ப எனக்கு என்னது, வெகு சீக்கிரத்துல இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகிற ராஜா என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கென்று சவுல் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் தீர்மானித்தது போல, தேவ பிள்ளையே, இந்த வருஷத்தினுடைய எல்லா மேய்ச்சல்களையும், ஆசீர்வாதங்களையும், சமாதானத்தையும், சுகத்தையும் நீங்கள் எவைகளை கண்டுபிடிக்கணும்னு இருக்கிறீங்களோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் அவர் கையிலே ஆயத்தம் பண்ணி நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, முடிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தையின் கடைசி முடிவு அதுதான். என்ன சொல்ல? கண்டுபிடித்தார்கள். ஆண்டவர் ரெடியா வச்சுட்டார். தேவ சமூகத்தில், ஆலயத்தில் ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் வச்சுட்டார். தேடுபிடிக்க வேண்டியது யாருடைய வேலை? அதையும் ஊழியக்காரனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆமென். எல்லா நன்மைகளையும்
கர்த்தருடைய சமூகத்துல உண்டு. அந்த சமூகத்துல வந்து விழுந்து இடந்துட்டா, அவரை தேடிட்டா, அவரை ஆராதிச்சிட்டா, அவருடைய வசனத்தை தியானிச்சிட்டா, ஆமென், இங்க எல்லாமே கிடைக்கும். அவர் சொல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். வேண்டாமா? வேணுமா? ஆமென். ஒரு 1000 ரூபாய் ரேஷன் கடை கொடுக்குறாங்க அப்படின்னா போயிருமா இல்லையா? 100 ரூபாயை விட மாட்டோம். ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது இருக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா இருப்போம். நைட்டு 12 மணிக்கே போய் வாசலில் உட்காந்துட மாட்டோம். ஆனால் அதை விட தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவ பிள்ளையே உங்களுக்கு அவர் கூட கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இதை தியானிக்கும் போது என்னுடைய இருதயம் பூரித்தது. கர்த்தர் எனக்கு இவ்வளவு நன்மைகளை வச்சிருக்கிறாரா? அற்பமானவைகளுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கதறின நாட்கள் உண்டு. அவன் உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துக்கு ஆண்டவருடைய கதறினது உண்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, மகனே, உன்னை அற்பமானவைகளுக்காக ஊழியத்துக்கு அழைக்கல, அற்பமானவைகளுக்கு அல்ல, ஒரு பெரிய திரள் கூட்டத்துக்காக இந்த சபையை நான் வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உன் கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறேன். ஒரு நாள் அது வெளிப்படும். அது துவங்குகிற வருஷமாய் இது மாறிவிட்டது. தேவ பிள்ளையே, அல்பா சபையே, பெனியல் சபையே, ஆமென், கர்த்தர் உன் வாழ்க்கையை சொல்லுகிறது, நீ அற்பமாய் எண்ணி வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இதை பழுகி பழுகி 100ஆய் 1000ஆய் லட்சங்களாய், ஆமென், கர்த்தர் பழுகி பெருக பண்ணுகிறவர். அதை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது, எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. நல்ல கையை தட்டு. ஆமென், ஆமென். ஓ, நன்றி ஆண்டவரே. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிற காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். உலகத்தில் நாஸ்திக நாடு சீனா தேசம், கிறிஸ்தவர்கள் நுழைய முடியாது. ஆனால் கடந்த வருஷத்தில் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் உலகத்தில் நம்பர் 1 கிறிஸ்தவ நாடாக மாறப்போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது நான் சொல்லல, உலகளாவிய ஒரு பத்திரிகை சொல்லிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் ரஷ்யா முழுவதும் தேவனை ஆராதிக்கிற நாடாய் மாறப்போகிறது. அங்கு அப்படி மாறுமானால் நம்முடைய பட்டணமானது, இந்த அல்வா சபையானது, இந்த பெனியேல் சபையானது ஒரு திரள் கூட்டமாய், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், சமாதானமற்ற இருக்கிற ஜனங்கள், நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள், பாவத்துக்கு அடிமையாயிருக்கிற ஜனங்கள், வியாதியில் இருக்கிற ஜனங்கள், அவன் போதைகளுக்கு அடிமையாயிருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் வருகிற நாட்களில் கர்த்தர் கொண்டு வருவார். அரசாங்கம் சீர்திருத்த முடியாததை, காவல்துறை சீர்திருத்த முடியாததை என் தேவ சமூகம் அவைகளை சீர்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசியாக இந்த வசனத்தை நம்ம வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நல்ல செழிப்பான, திரும்ப வாசிக்குமா? நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பக்கத்துல கைப்பிடிச்சவங்க கண்டுபிடிச்சாச்சு. இடம் எங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது தேவ சமூகம்தான். ஆமென். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? அப்படி எல்லாம் கண்கள் மூடி, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே சமூகத்திலே, ஆண்டவரே, இந்த வருஷத்துல என்னை கொண்டு வந்த தெய்வமே, ஆண்டவரே, இந்த வருஷத்துல ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற நன்மை காட்டிலும் ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறது, நல்ல மேய்ச்சலை, நல்ல தரமான ஆசீர்வாதத்தை, உனக்கு வேண்டிய நல்ல சமாதானத்தை, உனக்கு வேண்டிய நல்ல சுகத்தை, நீ கேட்டதையும் கேட்டுக்கொள்ளாததையும் உனக்கென்று நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆகவே நான் உன்னை பூரணமாய் நடத்துவேன். ஆமென். சில நிமிடங்கள் நாம் முடிக்க போகிறோம். எல்லா ஆண்டவரை நோக்கி செபிங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வாயில திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் தேடி வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே
ஆண்டவரே நீ சொல்லிருக்கிறேன், நான் எதிர்பாராத நன்மைகளை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை என் தேவ ஜனமே, இங்கு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கொஞ்சம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க, கொஞ்சம் ஆண்டவரை தேடி பாருங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து பாருங்க. உலகம் கொடுக்காத சமாதானத்தை, உலகம் தராத சந்தோஷத்தை, உலகம் தராத நிம்மதி என் ஆண்டவராய் இயேசு கொடுக்க போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகம் ஒரு பெரிய அழிவுக்கு நேராய் போக போகிறது. நான் வைத்திருக்கிற இந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. அந்த மூன்றாவது உலக மகா யுத்தம். அந்த யுத்தத்துக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அவர் வரும்போது ஆண்டவரை உண்மையாய் தேடின பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள போகிறார்கள். ஆனால் கைவிடப்பட்டவர்கள் மிகப்பெரிய உபத்திரத்துக்குள்ள போக போகிறார்கள். ஆகவே இந்த கால வேளையிலே ஆண்டவரை இயேசு நன்மையை மாத்திரம் தருவதற்கு இங்க வரல, உங்களை கொண்டு வரல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை சேர்க்கும்படியாக கர்த்தர் அந்த மேலான பொக்கிஷத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியா இந்த சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.